உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ராஜேஷ், இன்றைய தினம் தொடங்கப்பட்டு நவம்பர் இறுதி வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துடைய சிறப்பு முகாம்கள் 10,000 முகாம்கள் தமிழகம் முழுவதும் செயல்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நகர பகுதிகளையும் ஊரக பகுதிகளையும் எத்தனை சேவைகள் இதன் மூலமா வழங்கப்பட இருக்கு, அது குறித்த தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கா? நகர பகுதிகள் பொறுத்தவரையிலே அங்கும் அதாவது என்னென்ன சேவைகள் தேவை இருக்கின்றதோ, பட்டா மாற்றுதல், அதே போன்று குடிநீர் இணைப்பு, கழிவுநீர் இணைப்பு, இது போன்ற விஷயங்கள் நகர பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிராமப்புற பகுதிகளை பொறுத்தவரையிலே அதிகமாக பட்டா மாற்றுதல் சேவை, அதே போல அவர்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைகளில் புகைப்படம் மாற்றுதல், பெயரை நீக்குதல், பெயரை சேர்த்தல், இது போன்ற விஷயங்களுக்காகவும் அவர்கள் அணுகலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல இந்த முகாம் நம்முடைய பகுதியில் வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு 10 நாட்கள் முன்னதாகவே நம்முடைய வீட்டிற்கு அதிகாரிகள் அல்லது தன்னார்வலர்கள் வீடு வீடாக வருவார்கள். உதாரணத்துக்கு ஒரு கிராமம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த கிராமத்திற்கு வீடு வீடாக அதிகாரிகள் ஒரு 15 அல்லது 10 நாட்கள் முன்னதாகவே வீடு வீடாக அந்த விண்ணப்பங்களை கொடுப்பார்கள். அந்த விண்ணப்பங்களில் 43 அல்லது 46 விதமான கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். அந்த கேள்விகளில் நமக்கு எந்த சேவை தேவையோ, ரேஷன் அட்டை தேவையா, ஆதார் அட்டை தேவையா, அல்லது பெயர் நீக்க வேண்டுமா, புகைப்படத்தை மாற்ற வேண்டுமா, கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் வேண்டுமா, அல்லது வயதானவர்களுக்கான ஓஏபி வேண்டுமா, அல்லது ஆதரவற்ற குழந்தைகளுக்கான அந்த உதவித்தொகை பெற வேண்டுமா, இது போன்ற அரசிடமிருந்து நாம் பெறக்கூடிய சேவைகள் வழக்கமாக இந்த சேவைகள் கிடைத்துக் கொண்டு இருக்கின்றது. ஆனாலும் அந்த சேவைகளை பெறுவதற்காக நாம் விஏஓ அலுவலகத்திற்கோ, ஆர்ஐ ஆபீஸுக்கோ, அல்லது வட்டாட்சியர், தாலுகா ஆபீஸ், இது போன்ற இடங்களுக்கு சென்று காலை சென்றால் மதியம் அல்லது மாலையில் தான் திரும்பி வர வேண்டும். அந்த அளவிற்கு அங்கு கூட்ட நெரிசல் இருக்கும். நாம் செல்லும் நேரத்திற்கு அதிகாரி இருக்க மாட்டார், அவர் ஆய்வுக்கு சென்றிருப்பார் அல்லது உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டங்களுக்கு சென்றிருப்பார். எனவே நாம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். எனவே இது போன்ற ஒரு சிறப்பு முகாமை நாம் பயன்படுத்திக் கொள்ளும் போது நமக்கு தேவையான விஷயங்கள், தேவையான திட்டங்கள் நமது வீட்டிற்கு அருகிலேயே கிடைக்கும் என்பது இந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான சேவைகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும். நீங்கள் விஏஓ ஆபீஸோ, தாலுகா ஆபீஸோ அல்லது இ சேவை மையமோ இது போன்று தனித்தனியான இடங்களுக்கு சென்று வருவதை விட ஒரே இடத்தில் அத்தனை விஷயங்களும் கிடைக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் 50% கட்டண சலுகை வழங்கப்படுகின்றது. நீங்கள் இ சேவை மையத்திற்கு சென்று ஒரு திட்டத்திற்கு விண்ணப்பிக்க 100 ரூபாய் ஆகிறது என்று எடுத்துக்கொண்டால், இந்த சிறப்பு முகாமில் சென்று விண்ணப்பித்து அந்த சேவையை பெறுவதற்கு வெறும் 50 ரூபாய் கொடுத்தால் போதுமானது. எனவே அங்கேயே சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் இருப்பார்கள் என்பதனாலே உடனடியாக அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அப்போதே கையொப்பமாகி முடிந்தால் ஓரிரு நாட்களிலோ அதிகபட்சமாக 45 நாட்களிலோ இந்த சேவைகள் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதனாலே தமிழ்நாட்டு மக்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள், நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் என அனைவரும் இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுல ஒரு சிறு நெகட்டிவ் அல்லது ஒரு சிறு குறைபாடு என்றால் சனி ஞாயிறு போன்ற நாட்களில் இந்த சிறப்பு முகாம் நடைபெறாது. இது சம்பந்தமாக உயரதிகாரிகளும் நாம் கேட்டபோது பொதுமக்களும் சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். இது செவ்வாய் முதல் வெள்ளி வரை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது எந்த தேதியில் நடைபெறும், எந்த நாளில் நடைபெறும், நேரம் என்ன உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் நாங்கள் உங்கள் வீடுகளுக்கே தெரியப்படுத்தி விடுவோம். அந்த 4 நாட்களில் ஏதாவது ஒரு நாளை ஒதுக்கி ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் உங்களுக்கான சேவையை பெற்றுக் கொள்ளலாம் என்று விளக்கமாக தெளிவாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தமிழக அரசினுடைய இந்த உன்னதமான ஒரு திட்டத்தை தேவை இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதுதான் அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது. ராஜேஷ், உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் இன்று தொடங்கி நவம்பர் இறுதி வரைக்கும் நடைபெறும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் 1 லட்சம் தன்னார்வலர்கள் இந்த முகாம்களுக்கான பணிகளில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வாரத்துடைய 4 நாட்கள் இந்த முகாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ சென்னையில் எத்தனை முகாம்கள் நடைபெற இருக்கு, அது குறித்த விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கா? அதாவது நகர்பகுதிகளை பொறுத்தவரையிலே ஒரு 3500 முகாம்களும், அதே நேரத்தில் மற்ற கிராமங்களை பொறுத்தவரையிலே 6000க்கும் மேற்பட்ட முகாம்களும் என மொத்தமாக 10,000 முகாம்கள் தமிழ்நாடு முழுக்க நடத்த தற்போது திட்டமிடப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை இந்த முகாம்களுடைய அவசியம் இன்னும் கூடுதலாக தேவைப்பட்டால் அதனை இன்னும் நீட்டித்து வழங்குவதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்கின்றது. ஆனாலும் அது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் தற்போது வரை அதை நன்றாக திட்டமிட்டு, அதாவது தமிழ்நாட்டில் கும்மிடிப்பூண்டியில் தொடங்கி கன்னியாகுமரி வரை அனைத்து இடங்களிலும் அனைத்து பகுதிகளுக்கும் மக்கள் பயனடையக்கூடிய வகையிலே
இந்த திட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் தற்போது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவல்லிக்கேணி அவரது சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய பகுதியில அந்த சிறப்பு முகாமிலே கலந்து கொண்டு அங்கு வந்திருக்கக்கூடிய மக்களின் குறை என்ன, அவற்றை அதிகாரிகள் எவ்வாறு சரி செய்து கொடுக்கின்றார்கள், இந்த திட்டத்தில் வேறு ஏதேனும் குறைகள் இருக்கின்றதா அல்லது சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதா என்பதையெல்லாம் அவரே நேரடியாக ஆய்வு செய்து அவற்றை கவனித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டத்தை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான திட்டமாக இது பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து ஏற்கனவே இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், இப்படி பல விஷயங்களை தமிழக அரசு இல்லம் தேடி கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் அனைத்து சேவைகளையும் இல்லம் தேடி கொண்டு வரக்கூடிய வகையில்தான் இந்த சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் மீண்டும் சொல்வது என்னவென்றால், தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் தான் தற்போது இன்றைய தினம் அந்த கேம்ப் செயல்படுகின்றது. ஏனென்றால் இது முதற்கட்டம். அடுத்தடுத்து நாட்கள் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வர இருக்கின்றது. தற்போது சில பகுதிகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பகுதிகளுக்கு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டு அந்த மக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இது தமிழ்நாடு முழுக்க அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து நகரங்களுக்கும் வர இருக்கின்றது. எனவே எந்த கிராமத்தில் எந்த தேதியில் அல்லது எந்த நகரத்தில் எந்த இடத்தில் எந்த மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது என்ற அத்தனை விவரங்களும் வீடு தேடி வந்து அதிகாரிகள் அல்லது தன்னார்வலர்கள் அவர்கள் வந்து அந்த விண்ணப்பத்தை கொடுத்து உரிய விவரங்களை விளக்குவார்கள். இந்த முகாமை பயன்படுத்தி கொண்டு மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் அரசினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த முகாமில் நாம் கலந்து கொள்ளும் போது, பங்கேற்கும் போது நாம் பலவிதமான சான்றிதழ்களை பெறலாம் என்பதோடு மட்டுமில்லாமல் அதை கட்டண சலுகையோடு, அதாவது குறைந்த கட்டணத்தில் இந்த சேவைகளை பெறலாம் என்பதும் பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜேஷ், உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் இன்று தொடங்கி நவம்பர் மாதத்துடைய இறுதி வரை நடைபெறுது. இதுல பல்வேறு விஷயங்களை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. முகாமில் பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள் மீது 45 நாட்கள்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு மக்களுக்கான விஷயங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த திட்டம் குறித்து மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கா? மக்களிடத்துல இந்த திட்டம் குறித்து என்னென்ன வரவேற்புகள் தற்போது வரைக்கும் சொல்லப்படுது? மக்களிடம் விழிப்புணர்வு என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டுதான் இருக்கிறது. பத்திரிகைகள் வாயிலாகவும் அதே போல சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் செய்தித்துறை சார்பில் விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சில முக்கியமான பகுதிகளிலே மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களிலே சிறு சிறு பேனர்கள் போலவும் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு முழுக்க இது வைக்கப்படவில்லை என்றாலும் அரசு சார்பில் சொல்வது என்னவென்றால், ஒரு பகுதியிலே இப்ப ஒரு 5 கிராமங்களை சேர்த்து ஒரு முகாம் நடத்த போகிறார்கள் என்று சொன்னால் அந்த கிராமங்களில் ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாகவே வீடு வீடாக சென்று அந்த அப்ளிகேஷனை கொடுக்க போகின்றார்கள். எனவே அங்கு வீடு வீடாக அந்த கதவுகளை தட்டி, எதற்காக இந்த அப்ளிகேஷன், இதில் நீங்கள் என்னென்ன சேவைகளை பெறலாம், எந்த தேதியில் உங்கள் பகுதியிலே முகாம் நடைபெற இருக்கின்றது, நீங்கள் இந்த சேவையை பெற எவ்வளவு கட்டணத்தை செலுத்த வேண்டும் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தெரியப்படுத்திவிடும். எனவே பொதுமக்கள் இதனை எளிதாக தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த முகாமை பொறுத்தவரையிலே நாம் முன்பு குறிப்பிட்டது போல 1 லட்சம் தன்னார்வலர்கள் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 20,000 மக்கள் தொகைக்கு ஒரு முகாம் என்று திட்டமிடப்பட்ட நிலையில் இப்போது 10,000 மக்கள் தொகைக்கு ஒரு முகாம் என்ற அடிப்படையிலே இந்த முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த முகாம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே வீடு வீடாக சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். மக்களின் குறைகளை கேட்டறிய 1100 என்ற எண்ணுடன் 100 பேர் கொண்ட உதவி மையமும் செயல்பட்டு வருவதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சருடைய முகவரி என்ற அந்த துறையின் சார்பில் தான் இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த 4 ஆண்டுகளில் 1.5 கோடி மனுக்கள் பெறப்பட்டு கடந்த 30ஆம் தேதி வரை 1 கோடி மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாகவும் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அமுதா IAS அவர்தான் இந்த திட்டத்தினுடைய செய்தி தொடர்பாளராக செயல்பட்டு வருகின்றார். இந்த திட்டத்திற்கான சிறப்பு அதிகாரிகள் ஒருவராகவும் அவர் இருக்கின்றார். எனவே அவர் பல்வேறு விஷயங்களுக்கு பதிலளிக்கும் போது இந்த திட்டத்தை பற்றி தெரிவித்திருந்தார். எனவே இந்த திட்டத்தை ஒரு பயனுள்ள திட்டமாக மாற்றிக்கொள்வது மக்களின் கையில் தான் இருக்கிறது. எனவே மக்கள் தங்களுக்கான சேவைகள் தங்களுடைய இல்லம் தேடி வரும்போது அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.